ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறேன். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திருமணத்தை தள்ளி போடக்கூடிய நிறைய இளைஞர்களை நாம் பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் 35 வயசு, 40 வயசு, 42, 45 அதுக்கு மேலே உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவதுங்க, திருமணம் என்று சொல்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பொருளாதாரம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குதுங்க. திருமணம் செய்கிறதுக்கு நிறைய இளைஞர்களை நீங்கள் கூப்பிட்டு ஒரு 30 வயசு உள்ளவர், 32 வயசு உள்ளவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏங்க இன்னும் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, நான் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகணும், எனக்கு கொஞ்சம் சம்பாதிக்கிறது இருக்குது, எனக்கு வீடு கட்டணும், நான் இன்னும் முன்னேறணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைப்பா, என் பையனுக்கு இன்னும் வயசு இருக்குது, அதுக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் இன்னும் செட்டில்மெண்ட் ஆகணும். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திருமணம் செய்வதற்கு பொருளாதாரம், அதாவது நீங்கள் லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆவது அப்படின்றது முதல்ல திருமணத்துக்கு பிறகு தாங்க. திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் எப்படிங்க செட்டில்மெண்ட் ஆக போகிறீங்க? முதல்ல திருமணம் என்பது இரு மனமும் ஒன்று சேர்ந்தால் போதுமே. இதுக்கு பொருளாதாரமோ இல்லை நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகிறதோ ஒரு தடை இல்லை. இது திருமணம் இரு மனமும் ஒன்று சேர்ந்தால் போதும். அதனால் பருவ வயது உள்ளவங்க அந்த வயதில் திருமணம் செய்தால்தான் அவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வும் நிம்மதியான வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். திருமணத்தில் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல போனால், இன்றைக்கு விவசாயிகள் அன்னை காலத்துலேருந்து இன்றைக்கி வரையிலையும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பயிர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பயிரை விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு, அதில் வேலை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, அது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது தாங்க. பருவத்தே பயிர் செய் அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்க? பருவத்தில் நீங்கள் திருமணம் செய்தால்தான் உங்களுக்கு பல கெட்ட சிந்தனைகளும் பல கெட்ட மோசமான பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். தவறான பாதைக்கு போகிறதுலேருந்து தப்பிக்க முடியும். அவனுக்கு பருவ வயதில் திருமணம் செய்து வச்சா அவனுக்கு ஒரு பொறுப்பு வரும், குடும்பம் நடத்தணும், அவனுக்கு உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், நல்ல நோக்கங்கள் இருக்கும். அப்போ தான் அவனுடைய லைஃப்பில் அவன் பேரன் பேத்தி எல்லாத்தையும் பார்க்க முடியும். நீங்கள் 35-40 வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா அவன் ஒரு குழந்தை பெற்றெடுக்கவே காலம் போகும். அவன் சம்பாதிச்சு உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றவே காலம் போகும். அதுக்கு பிறகு அவனுடைய இறப்புக்கு அவனுக்கு பேரம்பேத்தி அவன் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படுது. இது மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு வாழ்க்கை தாங்க. இது நாங்களே தான் வீணடிக்கிறோம். ஆரம்ப காலத்தில் வரலாறுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல போர் வீரர்கள், மன்னர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறு வயது வாலிபர், அதாவது இந்த பருவ வயது உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி சின்ன 30 வயசு ஆனாலும் இன்றைக்கி என் பையன் சின்ன பையன் அப்படின்னு பெற்றவங்க சொல்கிறாங்க. ஆமாம், பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள் அதை விளங்கி இருக்கணும். எனக்கு எல்லாமே தெளிவான வயது தான், நான் தப்பான பாதைக்கு போகக்கூடாது, நான் ஒரு குடும்பஸ்தனாகணும் அப்படின்னா பருவ வயதில் திருமணம் செய்கிறது தான் இயற்கையான அடிப்படையான வாழ்க்கைகளில் ஒன்று. திருமணம் செய்வதற்கு இரு மனமும் போதும், பொருளாதாரமும் செட்டில்மெண்ட்டும் எங்களுக்கு ஒரு தடை இல்லை. இது எல்லா இளைஞர்களுக்குமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்க அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சமூகமாக முன்னேற முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக பதிவு செய்கிறேன்.
இந்த வீடியோவில் நான் பேசுனது யாருக்காச்சும் கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனில் மட்டும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தலைப்பில் நம்ம வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.